அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, இன்று மகாலய பட்சம் ஆரம்பம். இந்த அற்புதமான நாளில் நம்முடைய முன்னோர்களோட வழிபாடுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மனுஷங்களாக பிறந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய வழிபாடுகளில் ஒன்று தான் முன்னோர்களுடைய வழிபாடு. தெய்வ வழிபாடு, பிரம்ம வழிபாடு, பித்ரு வழிபாடு, அதிதி வழிபாடு, பூத வழிபாடு. இந்த 5 வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு தான் நம்முடைய பித்திருக்கள் வழிபாடு. ஏன்னா இதை கண்டிப்பாக மனுஷனாக பிறந்த எல்லாருமே நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு கடமைகள். நம்முடைய மறைந்த முன்னோர்கள் நினச்சி நம்ம தர்ப்பணம் கொடுத்து அவங்க ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக பெறணும். அப்போ தான் நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், வம்சமாக இருக்கட்டும் நல்லா தழைச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள், நம்ம தெரிந்தோ தெரியாமலோ சில தப்புகள் பண்ணிடுவோம். அப்படி நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடாத சில தவறுகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். மகாலய பட்சம் இன்று ஆரம்பிக்கிற இன்னிலிருந்து ஒரு 15 நாட்கள் கண்டிப்பாக எல்லாருமே முன்னோர்கள் நினச்சி வழிபடணும். உங்களுக்கு எல்லா நாளுமே எல்லாமே கரெக்டாக செய்ய முடியாட்டி கூட பரவாயில்ல. அந்த 15 நாட்களில் ஒரு நாளாவது நீங்கள் கண்டிப்பாக இந்த வழிபாடுகள் செஞ்சே தாங்க ஆகணும். எளிய முறையில் நம்முடைய சேனலில் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள், நம்முடைய நிலவாசலில் தண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், சுவாமிக்கு நம்முடைய பித்திருக்கள் நினச்சி ஒரு தீபம் ஏற்றுறதா இருக்கட்டும், இதெல்லாம் எளிமையான முறைகள். இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாராலையுமே செய்ய முடிகிற வழிமுறைகள் தான். அதையாச்சும் இந்த 15 நாட்கள் நீங்கள் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த வழிபாடுகளானது நமக்கு முன்னோர்களை நம்ம நினச்சி வழிபடக்கூடிய ஒரு நாள் சொல்லியிருக்கோம். நம்ம பெற்றவங்களாக இருக்கட்டும், தாத்தா பாட்டி, மற்ற முன்னோர்கள் மறைந்த பிறகு அவங்க எல்லாருமே தெய்வத்துக்கு சமமாக மாறிடுறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் அவங்களுக்குனே தனியாக ஒரு பித்ருலோகம் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. மரணத்துக்கு பிறகு அங்கே சென்று விடக்கூடிய நம்முடைய மூதாதையர்களாம் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அங்கிருந்து நமக்கு அருளாசி வழங்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே நம்முடைய பெற்றோர்கள்லாம் மறைந்த பிறகு பெரும்பாலானவங்க இந்த சில விஷயங்கள் மறந்துடுறோம். சில குடும்பத்தில் 3ஆவது நாள் விசேஷம், சில வீட்டில் 16ஆவது நாள் காரியம். அது முடித்ததுக்கப்புறம் அவங்களுடைய கடமைகள் முடிஞ்சிருது. இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க விரும்பி சாப்பிட்ற உணவெல்லாம் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்றோம். அதற்கு மேலே ஒரு சிலர் ஆடி அமாவாசை, தை அமாவாசை ஃபோட்டோக்கெல்லாம் மாலை போட்டு பண்ணிடுறாங்க. கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆகுது, இந்த வழிபாடுகள் எல்லாமே நமக்கு சுரத்து இல்லாமல் போயிடுது. ஏதோ எல்லாருமே வேலை பிஸி, ஏதாவது ஒரு விஷயங்கள் குடும்பத்தில் அவங்கவுங்களுக்குன்னு வரதுனால நம்மளுடைய முன்னோர்களை நம்ம மறந்துடுறோம். அப்படி நம்ம உயிரோடு இருக்கிறப்ப அந்த நம்ம ஒருத்தங்க மேலே நம்முடைய உறவுகள் மேலே வச்சுருக்க அந்த பந்தம், பாசம் எல்லாமே காற்றுல கரைஞ்சி அப்படியே காணாமலே போயிருக்கும். அப்படி ஆனால் நம்முடைய கண்கண்ட தெய்வங்களால் நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, நம்மளை அப்படி விட்டு விடுறதே கிடையாதுங்க. ஆத்மாவாக மாறி அவங்க டெய்லி நமக்கு கண்டிப்பாக அருளாசி வழங்கிட்டு இருக்காங்கங்கிறதான் உண்மை. நம்ம அவங்கள கும்பிட்டாலும் சரி, கும்பிடாமல் போனாலும் சரி, நினச்சாலும் சரி, நினைக்காம இருந்தாலும் சரி, நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம டக்குன்னு நம்மளை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தான். நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற இது மாதிரி நம்முடைய அந்த உதவிகளானது நமக்கு நல்லது கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த புண்ணிய ஆத்மாக்களால் தான், இந்த ஒரு செயலால் தான் நம்முடைய குடும்பமானது நிச்சயமாக தழைச்சி வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட முன்னோர்களை நம்ம கும்பிடாமல் அவங்கள மனசை கஷ்டப்படுத்தி அவங்க வரக்கூடிய இந்த ஒரு 15 நாட்களில் நம்ம அவர்களை தவிக்க விட்டு அவங்க தண்ணீர் இல்லாமல் ரொம்ப தாகத்தோடு இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்களே கிடையாது. அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை நம்ம குடும்பத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக குடும்பமானது ரொம்ப அமைதியாகி சுபிக்ஷமாகி நல்லபடியான ஒரு உயர்ந்த நிலைமைக்கு செஞ்சு போயிட்டே இருக்கும். ஏன்னா எதற்காக இந்த ஒரு இவ்வளோ விஷயத்தை நம்ம பேசுகிறோன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இது நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அதற்காக தான் இவ்வளோ பெரிய விளக்கம். சாஸ்திர விதிப்படி ஒருத்தங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம மறைந்த நம்முடைய மூதாதையர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் தர்ப்பணம் கொடுக்கணுமா. ஆனால் எல்லாராலையுமே 96 நாட்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய முடியாது. இருந்தாலுமே முன்னோர்களோட இறந்த திதி நாள் இருக்குது பார்த்திங்களா, அதை கணக்கிட்டு பெரும்பாலானவங்க திதி கொடுத்துட்றாங்க. இந்த அமாவாசை திதியாக இருக்கட்டும், ஆடி அமாவாசை, தை அமாவாசை எல்லாம் தர்ப்பணம் பண்ணிடும். அப்படி எதுவுமே செய்யாமல் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குடும்பத்தில் இருக்காங்க. அப்படி இது மாதிரி குடும்பத்தில் இது மாதிரி இருக்கீங்க, அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் இத்தனை நாள் செய்யலாமா அப்படின்னா கூட பரவாயில்ல. இந்த மகாலய பட்சமும் இந்த மகாலய பட்சத்துடைய இந்த ஒரு 15 நாட்களும்
அது மட்டும் மகாலய அமாவாசை இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு இந்த சின்ன சின்ன தான தர்மங்கள், இந்த தண்ணி வைக்கிறது, இந்த காரியங்கள் இதெல்லாம் மட்டும் நம்ம செஞ்சாலே போதுங்க. பித்ருக்கள் நிச்சயமாக உங்களை வாழ்த்திட்டு நம்முடைய குடும்பத்தை நிச்சயம் வாழ வைப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த மகாலய பட்ச நேரத்தில் நம்ம வந்து தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள், நமக்கு தப்புனே தெரியாது, ஆனால் சாதாரண விஷயம் நினச்சிட்ருப்போம். அப்படி தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள். மகாலய பட்சத்தில் நிறைய பேர் 15 நாட்களுமே விரதம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நிச்சயமாக இந்த 15 நாட்களும் முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது இது மாதிரி உள்ள விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. அடுத்ததாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிராத்தம் கொடுப்பது வந்து இல்லாட்டி எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது, இது எல்லாமே சூரிய உதயத்திற்கு முன்னாடி செய்யக்கூடாதான். சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் தான் செய்யணும். முன்னோர்களுக்கு நம்ம படையலிட்டு வழிபடுவோம் பார்த்திங்களா, நம்ம அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் வச்சு நிறைய பேர் பண்ணுவோம். அப்படிப்பட்ட சடங்குகளை சூரியன் வந்து அஸ்தம், அதாவது மாலை 6 மணிக்கு முன்னாடியே நம்ம இது எல்லாமே செஞ்சிடணும். சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு சடங்கையும் பண்ணால் கண்டிப்பாக பலன் இருக்காது. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் சுப காரியங்கள் எதுவுமே நடத்தக்கூடாது. நிறைய பேர் வந்து ஒரு சீமந்தமாக இருக்கலாம், இல்லாட்டி சும்மா ஒரு தட்டு மாத்திர ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. அது மாதிரி உள்ள விஷயங்கள் நம்ம வீட்டில் எந்த வித சுப காரியங்கள் எதுவுமே நடத்தக்கூடாது. அதே மாதிரி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து செருப்பாக இருக்கட்டும், ஆடையாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம தானம் தாராளமாக வழங்கலாம். அதே நேரம் நம்முடைய வீட்டுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு புதிதான ஒரு பொருட்கள் வாங்கிறது, அது மாதிரி புதுசாக ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கிறது, அது மாதிரி உள்ள விஷயங்கள் கூடாது. இது எல்லாமே எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் 15 நாட்களுமே விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவாங்க. அப்படிப்பட்டவங்க விரதம் இருக்கிறவங்க இந்த முறைகள் வந்து கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்க. அதே மாதிரி விரதத்துக்காக சமைக்கக்கூடிய அந்த உணவுகள், அந்த உணவில் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மகாலய பட்சத்தில் காலத்தில் வந்து கணவன் மனைவி ஒன்றாக இருக்கக்கூடாது, அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா இந்த 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்ம கூட இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நம்ம வந்து இது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து புது வீட்டுக்கு போகிறது, வாடகை வீட்டுக்கு கூடி போகிறது, இது மாதிரி உள்ள விஷயங்கள் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. கடைசி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக விரதம் இருக்கிறவங்க இந்த 15 நாட்களும் அசைவம் சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டோன்னா பெரிய கஷ்டங்கள் குடும்பத்துக்கு நம்மளே தேடி கொண்டு வந்த மாதிரி ஆயிரும். தெரியாமல் கூட இந்த தவறுகள் நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்க அந்த முறைகள் எல்லாமே 15 நாட்களும் விரதம் இருந்து கரெக்டாக செய்கிறவங்க தான். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒரு நாள் நாங்கள் சிராத்தம் கொடுக்குறோம், நாங்கள் ஏதாவது பண்ணுறோமா, நம்ம முன்னோர்களுக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அந்த ஒரு நாள் அந்த விரதத்துக்கும் இந்த எல்லா வழிமுறைகள் இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த விரதத்தை இருந்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும். நிறைய குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் நிறைய தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தெரியாத ஒரு வியாதிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே காரணம் நம்முடைய பித்திருக்களுடைய தோஷம்தான், பித்திருக்களுடைய அந்த சாபம்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க மனசை வருத்தப்படாதபடி சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கொண்டு வாங்க. இந்த மகாலய பட்சத்தில் வீட்டில் செய்யக்கூடிய எளிய வழிமுறைகள் சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். கண்டிப்பாக அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்து உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். குடும்பத்துக்கு என்றென்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.